So welcome to KANCHI Excellent. நம்ம இன்னைக்கு பாலிட்டி சீரீஸில் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா பார்ட் 3ல. ஸோ அதில் ரைட் டு ஈக்வாலிட்டி மட்டும் ஓகேங்களா. ஸோ 14 to 18 வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஸோ அவர் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ அம்பேத்கரோட டெத் ஆனிவர்சரி வந்து பார்த்தோம்னா ஸோ எஸ்டர்டே இருந்தது இல்லைங்களா. ஸோ இதை மகா பரிநிர்வான் திவாஸாவும் வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் த சாம்பியன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஈக்வாலிட்டி அண்ட் லிபர்ட்டி ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா திஸ் சாம்பியன் பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா பாருங்களேன். ஸோ மகா பரிநிர்வான் திவாஸ் த லைஃப் அண்ட் லீகசி ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் ஓகேங்களா. ஸோ இது 5th December 2024 தான் வந்து பார்த்தோம்னா 3:06 PM தான் வந்து பார்த்தோம்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து பார்த்தோம்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது கவர்மெண்ட் வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ மகா பரிநிர்வான் திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் annually on December 6 to commemorate the death anniversary of பாரத் ரத்னா டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஓகேங்களா. ஸோ ஃபோன்லேயும் வந்து பார்த்தோம்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு குரூப் 4ல் வந்து பார்த்தோம்னா ஸோ இப்போ 2024 கேட்டாங்க இல்லையா. ஸோ அது டாக்டர் அம்பேத்கர் எ ரிவர்ட் லீடர் திங்கர் அண்ட் ரிஃபார்மர் டெடிகேட்டட் ஹிஸ் லைஃப் டு வந்து பார்த்தோம்னா சாம்பியனிங் ஈக்வாலிட்டி ஓகேங்களா. ஸோ அது எராடிகேட்டிங் caste based discrimination ஓகேங்களா. ஸோ அது millions across India pay homage to his legacy on his home day by reflecting on his teachings and commitment to building வந்து பார்த்தோம்னா inclusive society ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ அது இப்போ 2024 வந்து பார்த்தோம்னா இவரோட 69th டெத் ஆனிவர்சரி ஓகேங்களா. ஸோ அது will be observed by the Dr. B.R. Ambedkar Foundation ஓகேங்களா. ஸோ on behalf of the Union Ministry of Social Justice and Empowerment at Prenastal Parliament House Complex ஓகேங்களா. ஸோ இதில் the day's observance will commence with floral tributes from prominent leaders including Vice President Shri Jagdeep Dhankar, Prime Minister Shri Narendra Modi and other members of Parliament. The event invites everyone to pay respect to Dr. Ambedkar's life and legacy ஓகேங்களா. ஸோ இப்போ significance of வந்து பார்த்தோம்னா மகா பரிநிர்வான் திவாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது வாட் இஸ் இட் சிக்னிஃபிகன்ஸ் ஓகேங்களா. ஆஸ் எ ட்ரிபியூட் வந்து பார்த்தோம்னா அம்பேத்கரோட டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீகசிக்காக. ஸோ அதே மாதிரி அக்கார்டிங் டு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் லார்ட் புத்தாஸ் டெத் இஸ் வந்து பார்த்தோம்னா கன்சிடர்ட் டு பி மகா பரிநிர்வான் ஓகேங்களா. ஸோ நம்ம புத்திசம் பற்றி படிப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா புத்தர் வர டெத்தை வந்து பார்த்தோம்னா மகா பரிநிர்வான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் புத்தா இஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு கிரேட் இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி இல்லையா. ஸோ அதே மாதிரி த சான்ஸ்கிரிட் டேர்ம் ஃபார் நிர்வாணா ஆஃப்டர் டெத் ஓகேங்களா. ஸோ இந்த மகா பரிநிர்வான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சமஸ்கிருத மொழியில் நிர்வாணா ஆஃப்டர் டெத் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ பரிநிர்வான் is considered liberation from samara, karma and the cycle of death and birth. It is the most sacrosanct day in the Buddhist calendar ஓகேங்களா. ஸோ அது to Baba Sahib Ambedkar, the social reformer, Buddha lay very close in terms of his ideology and thoughts. Baba Sahib was regarded as a Buddhist guru because of his great influence in India to eradicate the social scourge of untouchability ஓகேங்களா. ஸோ அது Ambedkar's admirers and followers believe he was an influential as Lord Buddha, which is why his death anniversary is celebrated as Maha Parinirvan Divas. This day transcends mourning, serving as a day of reflection and inspiration, urging us to carry forward his vision of a just and inclusive world ஓகேங்களா. ஸோ டாக்டர் B.R. Ambedkar's advocacy for social justice ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ வெறும் அம்பேத்கரோட இறந்த தினத்தை பற்றி வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்ல ஓகேங்களா. ஸோ அவரோட ஐடியாஸை நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த ஐடியாஸ் படி நடந்துக்கிறோமா. ஸோ நம்ம ஆஸ் அ சிட்டிசனாக கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி வந்து பார்த்தோம்னா நடந்துக்கிறோமா அப்படின்றது தான் முக்கியம் ஓகேங்களா. ஸோ சும்மா அவரோட ஃபோட்டோஸை டிபியில் வைக்கிறதுனாலையோ இல்லை ஸ்டேட்டஸ் போடுறதுனாலையோ எல்லாம் ஒன்றும் ஆகிடாது ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா திங்க் இன் எ ரேஷனல் வே ஓகேங்களா. ஸோ எது சரி எது தப்பு. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு தான் ஓகேங்களா. ஸோ நிறைய படித்தவங்களே வந்து பார்த்தோம்னா அந்த சமூக சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா தெரியாமல் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் படித்து ஏதோ வேலைக்கு போகணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஏ சர்வீஸ் ஓகேங்களா ஃபார் த சொசைட்டி ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ரிசர்வேஷன் பற்றி படிக்கும் போது எதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குமே அந்த தாட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நிறைய வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அது ஒரு மார்க் பேஸ்டாக தான் வந்து பார்த்தோம்னா அதாவது அவங்க கம்மியாக வாங்கியிருக்காங்க ஸோ எப்படி வந்து பார்த்தோம்னா அவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆஸ் எ பேரண்ட் ஆஸ் எ கார்டியனாக வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு டெல் தம் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் வந்து பார்த்தோம்னா குட் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அந்த ஜெனரேஷன் வந்து பார்த்தோம்னா மாறும். ஸோ இதை தான் TNPSC வந்து பார்த்தோம்னா அழகாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்கள்னு தான் அவங்களோட சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணால் இது பண்ணல ஓகேங்களா. ஸோ அது நியாயம்ன்ற மாதிரி தான் அவங்களே வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஜட்மெண்ட்ஸும் வந்து பார்த்தோம்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
வந்து பார்த்தோம்னா அந்த புரிதல் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெறும் மார்க்குன்னு மட்டும் பார்க்காம, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த இன்க்ளூசிவ்னஸும் நீங்கள் படிங்க. நாளைக்கு சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணும்போது ஸோ யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேங்களா. ஸோ அதை வந்து மனசில் வச்சு தான் நம்ம படிக்கணும் ஓகேங்களா. அது இல்லாமல் வேலைக்கு போகிறதுல ஒரு பிரோஜனமே கிடையாது ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவரோட அட்வொகசி ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் பாருங்களேன். அம்பேத்கர் born on April 14, 1891 in Mo ஓகேங்களா, மத்திய பிரதேஷில். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அது dedicated his life to uplifting marginalized communities ஓகேங்களா, especially Dalits, women and laborers who faced systemic social discrimination ஓகேங்களா. ஸோ அது a visionary reformer and tireless advocate of equality, Ambedkar recognized that caste oppression was fracturing the nation and sought transformative measures to address these deep-rooted injustices ஓகேங்களா. ஸோ still we have this injustices ஓகேங்களா. If you take many placesல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது he proposed revolutionary steps to empower the oppressed, including reservation in education, employment and politics ஓகேங்களா. As a social reformer he launched a newspaper மூக் நாயக்கா ஓகேங்களா. ஸோ இதோட அர்த்தம் பாருங்களா. ஸோ இது நிறைய புக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இல்ல. மூக் நாயக்கா means the leader of the silent ஓகேங்களா. To amplify the voices of the downtrodden he established the Bahishkrit Hitkarani Sabha ஓகேங்களா, Outcast Welfare Association in 1923 to spread education, improve economic conditions and address societal inequalities ஓகேங்களா. His leadership in historic movements such as the Mahat March ஓகேங்களா 1927 for access to public water and the temple entry movement at Kalaram Temple 1930 challenged caste hierarchy and priestly dominance ஓகேங்களா. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கான்ஸ்டிடியூஷன் இருக்குது அண்ட் ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சமூக நீதி பேசுகிற கட்சிகள் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது. அப்படி இருக்கும் போது இங்கே எவ்வளவோ சோஷியல் இன்ஜஸ்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது அன்றைய காலத்தில் இப்படி ஒரு விஷனரி திங்கர் இருந்திருக்காரு. ஸோ அம்பேத்கருக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்காங்க. ஸோ ரட்டைமலை சீனிவாசன் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ரீசனும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இன்றைய சமுதாயமே இவ்வளோ அளவுக்கு இருக்கும் போது ஸோ அன்னைக்கு இந்த பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா எப்படி இந்த மாதிரியான இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அவங்களோட அந்த போராட்டம் தான் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் சமமாக வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார்றதுக்கு ஸோ நின்று கிளாஸ் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர்ஸ் பிரைவேட்டல் ரோல் இன் த பூனா பேக்ட் ஆஃப் 1932 ஓகேங்களா. So we separately discuss on Gandhian ideas and Ambedkar ideas ஓகேங்களா. So much more controversy இருக்கு ஓகேங்களா. So அதே மாதிரி he is the father of nation and he is the father of Indian constitution but they both have different views ஓகேங்களா. So அது and one person is an idealist and another person is a realist ஓகேங்களா. So that's the problem for them okay. So அது so which replaced separate electorates with reserved seats for Dalits marked a turning point in India's fight for social justice ஓகேங்களா. Deeply inspired by Buddha's teachings, Dr. Ambedkar embraced Buddhism as a path to liberation and an antidote to caste based oppression ஓகேங்களா. So this is architect of the Indian Constitution, celebrated scholar with degrees from prestigious institutes around the world, first law minister of independent India and emancipator of the depressed classes ஓகேங்களா. So don't think he was the leader for only the depressed classes and he is the leader for all of the persons ஓகேங்களா. So I am not telling even citizens கூட நான் சொல்ல விரும்பல. So he is the leader for all persons ஓகேங்களா. So அது ஸோ அதே மாதிரி இவரோட ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அம்பேத்கர்ஸோட டாக்டரல் தீசஸ், ஸோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மினிமல் சேஞ்சஸ் ஓகேங்களா 1948 வந்து பார்த்தோம்னா இது பண்ணது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டாக்டர் பிஆர் அம்பேத்கர்ஸ் மல்டிஃபேசட்டட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் பாலிசி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் to constitutional law cemented his legacy as a nation builder committed to fostering a just and equitable India. The Maha Parinirvan Divas we are reminded to uphold his ideals of justice, equality and liberty, drawing inspiration from his life to continue the journey towards a more just and harmonious world ஓகேங்களா. ஸோ அவரோட அந்த இறப்பு தினத்தில் வந்து பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் இந்த பிஐபியோட இன்ஃபர்மேஷன் படிச்சிங்கனாலே யூ கேன் வந்து பார்த்தோம்னா நோ மச் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஒரு 2-3 கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் திரும்ப சொல்கிறது அதுதான், ஒரு கொஷினையும் ஒரு இதுக்காகவோ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான திங்கர்ஸை அவங்க வந்து பார்த்தோம்னா வைக்கல ஓகேங்களா. ஸோ த ரீசன் டு இன்க்ளூட் தீஸ் பர்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த சிலபஸஸ் வந்து பார்த்தோம்னா யூ ஹேவ் டு நோ திஸ் பர்சன்ஸ் ஐடியாஸ் ஓகேங்களா. அண்ட் knowing வந்து பார்த்தீங்கன்னா நாட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் ஓகேங்களா வைல் யூ கெட் த ஜாப் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் பற்றி, கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல்ஸ் பற்றி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தோம்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ அது பாருங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் பார்த்தோம் 5 to 11 ஓகேங்களா. அண்ட் பார்ட் 3ல வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
And before starting வந்து பார்த்தோம்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ த பேசிக் ஃபேக்ட்ஸ் ஆர் ஆல் கிவன் இன் த ஸ்கூல் புக்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்கிறத வச்சு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வந்து பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இட் இஸ் ஜஸ்டிசியபிள் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. So DPSPs are non-justiciable ஓகேங்களா. So that means if my fundamental right is violated by the state ஓகேங்களா, so I can approach the Supreme Court ஓகேங்களா or High Court ஓகேங்களா. So the judiciary's job is to protect my fundamental rights ஓகேங்களா. So அதுதான் வந்து பார்த்தோம்னா justiciable ஓகேங்களா. So இப்போ non-justiciable அப்படின்னும் போது ஸோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாட்டியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி ஓகேங்களா. ஸோ வை அந்த டிஃப்ரென்சஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம டிபிஎஸ்பி நடத்தும் போது வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும் போது நிறைய பேர் 14லேருந்து வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஈவன் 31 வந்து பார்த்தோம்னா படிக்கிறது கிடையாது. 33, 34, 35 எதுவுமே அவங்க பார்க்கறதில்ல ஓகேங்களா. பட் தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ இப்போ 12ல் வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இன் திஸ் பார்ட் unless the context otherwise requires the state, இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சேர்த்தது அப்படின்னு பார்க்கும்போது includes the government and parliament of India ஓகேங்களா, and the government and the legislature of each of the states and all local or other authorities within the territory of India are under the control of the government of India ஓகேங்களா. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ எதெல்லாம் ஸ்டேட் அப்படின்றத ஸோ அவங்களே வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் see this ஓகே. ஸோ இது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த டேர்ம் ஸ்டேட் அப்படின்றத ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்களேன், a community of persons permanently occupying a definite territory independent of external control and possessing an organized government ஓகேங்களா. ஸோ அதுவா இல்லை a politically organized people of a definite territory and possessing an authority to govern them, maintain law and order, protect their natural rights and safeguard their means of sustenance ஓகேங்களா. ஸோ அது a number of persons who have been living in a definite territory for a very long time with their own culture, tradition and government. A society permanently living in a definite territory with a central authority, an executive responsible to the central authority and an independent judiciary ஓகேங்களா. ஸோ இந்த எது வந்து பார்த்தோம்னா கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தி ஆன்சர் இஸ் வந்து பார்த்தோம்னா ஏ ஓகேங்களா. ஸோ ஒரு பெர்மனண்டாக வந்து பார்த்தோம்னா பர்சன்ஸ் அந்த டெஃபினைட் டெரிட்டரி இது பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி தே ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் ஓகேங்களா. ஸோ தட் வாஸ் த பிரியாம்பிள் ஷோஸ் த சாவர்னிட்டி ஓகேங்களா. ஸோ அது அண்ட் பொசஸிங் அண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ நேற்று அம்பேத்கர் ஆனிவர்சரி வந்து பார்த்தோம்னா ஒரு புக் லான்ச் பண்ணும் போது கூட வந்து பார்த்தோம்னா ஸோ விஜய் சார் வந்து பார்த்தோம்னா பேசியிருந்தாங்க இல்லையா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபார் எ டெமோக்ரஸி ஓகேங்களா. ஸோ அது ஸோ இங்கே டெமோக்ரஸியில் பிரச்சனை என்னன்னா, ஸோ த காமன் மேன் ஹாவ் த மோர் பவர் ஓகேங்களா, பிகாஸ் இட் இஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி ரைட் வி ஆர் ஃபாலோயிங் ஓகேங்களா. ஸோ அப்போ பீப்புளோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் அவங்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ த பீப்புள் ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அந்த டெமோக்ரஸியே வந்து பார்த்தோம்னா வேல்யூபிளாக மாறும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா இங்கே பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு தவறான இதாக இருக்குது ஓகேங்களா. ஸோ டோன்ட் லுக் தம் as a god or something ஓகேங்களா. ஸோ தே ஆர் ஜஸ்ட் யுவர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அதை தான் சொல்லுது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 87 வந்து பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் see this ஓகேங்களா. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா. பிகாஸ் இன் பாலிட்டி த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ அதை தான் யூபிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா கொஷினாக கேட்டிருந்தாங்க ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா பாருங்க. ஸோ அடுத்து பாருங்களேன். ஸோ ஆர்டிகல் 13 ஓகேங்களா, லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரோகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இதை வைலேட் பண்ணுற மாதிரியான சில சட்டங்கள் வந்து பார்த்தோம்னா இருந்தால் அது இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்மளோட குரூப் 1ல வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் அவங்க 13 class 2 பற்றி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் பாருங்களேன். ஸோ இப்போ பாருங்க, ஆல் லாஸ் இன் ஃபோர்ஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா immediately before the commencement of this constitution ஓகேங்களா, in so far as they are inconsistent with the provisions of this part shall to the extent of such inconsistency be void ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ அதே மாதிரி the state shall not make any law which takes away or abridges the rights conferred by this part and any law made in contravention of this clause shall to the extent of the contravention be void ஓகேங்களா. ஸோ
நீங்கள் இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகேங்களா, ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் கொஸ்டின், அப்போ அது இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிகல் அன்லஸ் த கண்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர்ஸ் லா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எதெல்லாம், இப்போ லா அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பில் கொண்டு வராங்க, ஸோ அதை வந்து பார்த்தோம்னா சட்டமாக மாற்றுறாங்க வித் த பிரசிடென்ட்டோட அசன்ட் மூலியமா ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா அது சட்டமாகவே மாறுது. ஸோ இப்போ இதெல்லாம் மட்டும்தான் லாவா அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், லா இன்க்ளூட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்டினன்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் செஷனில் இல்லாத போது பிரசிடென்ட் ஆர் கவர்னன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம். அதுவும் அண்ட் ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதுவும் ஓகேங்களா. அது நோட்டிஃபிகேஷன், கஸ்டமர் யூசேஜ் ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இதை பண்ணணும், இவங்கெல்லாம் இதை பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்தோம்னா இவங்களாம் ஒன்று வச்சுக்கிறாங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த கஸ்டமர் யூசேஜ், ஹேவிங் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, த ஃபோர்ஸ் ஆஃப் லா, இது எல்லாமே லா தான் ஓகேங்களா. ஸோ இஃப் தீஸ் திங்ஸ் வந்து பார்த்தோம்னா வயலேட்ஸ் த fundamental rights of the citizen or any person ஓகேங்களா. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ ஆர்டிகல் 14 வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 ரைட்ஸை தாண்டி மற்ற எல்லா ரைட்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆல் பர்சன்ஸ்க்கு தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கஸ்டம்ஸாக இருக்கட்டும், ரூல் ரெகுலேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இட் ஷால் பி வாய்ட் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் ஆடட் பை த வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 24th Amendment Act 1971 ஓகேங்களா. while teaching the parliament I will tell you ஓகேங்களா. ஸோ ஹவு த வந்து பார்த்தோம்னா த எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் கை இல்லாமல் ஹவு தே பியூட்டிஃபுல்லி ஹேண்டல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இஃப் யூ ஹேவ் த டைம் வந்து பார்த்தோம்னா ப்ளீஸ் ரீட் த பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி ஒரு என்சிஆர்டி புக் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை படிங்க, அது பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஸோ ஹவு த ஜுடிஷியரி அண்ட் வந்து பார்த்தோம்னா த எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா. ஸோ போத் வந்து பார்த்தோம்னா ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா அவங்களோட அந்த டிபேட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை படிச்சு பாருங்க, அது மெயின்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணியிருக்காங்க. நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் அப்ளை டு எனி அமெண்ட்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் மேட் அண்டர் ஆர்டிகல் 368. பட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேசவானந்த பாரதி கேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா மாற்றினாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு 12 அப்படிங்கிறது ஸ்டேட் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தோம்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 13 கீழே வந்து பார்த்தோம்னா லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் derogation of the fundamental shall be invalid அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா இதில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா அவங்க ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற டேர்மை வந்து பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது ஓகேவா. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The Constitution of India defines its basic structure ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷன்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஜுடிஷியரியோட இன்வென்ஷன் தான். இது எப்போ இந்த டேர்மை வந்து பார்த்தோம்னா அவங்க இன்வென்ட் பண்ணுறாங்க, கேசவானந்த பாரதி கேஸில் தான் வந்து பார்த்தோம்னா 1973 தான் இதை வார்த்தையை வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறாங்க ஓகேங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், செக்யூலரிசம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் பண்ண கிடையாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஓகேவா. ஸோ அது ஸோ அடுத்து பாருங்களா, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ டு சேஃப்கார்ட் த சிட்டிசன்ஸ் லிபர்ட்டிஸ் அண்ட் டு ப்ரெசர்வ் த ஐடல்ஸ் ஆன் விச் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேஸ்ட் ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க இம்ப்ளிசிட்டாக தான் வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்றதை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தால் இஃப் இட் த ஆக்ட் வந்து பார்த்தோம்னா வைலேட்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் இட் ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தோம்னா பிகம் இன்வாலிட் ஓகேங்களா. நீங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ போகணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றியும் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளிசிட்டாக எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கல ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிசிட்லி வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ த ஜுடிஷியரி வந்து பார்த்தோம்னா ப்ரொடெக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னும் போது ஸோ த கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸ்க்கு கீழே இந்த லாஸ்லாம் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தோம்னா அவங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் கான்ஸ்டிடியூஷனில் எந்த இடத்துலையுமே எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற டேர்மே நீங்கள் பார்க்க முடியாது ஓகேங்களா. ஈவன் ஆர்டிகல் 13 வந்து பார்த்தோம்னா ஷோஸ் த லாஸ் இன்கன்சிஸ்டன்சி ஆர் டெரோகேஷன் வித் ஃபண்டமெண்டல் ரைட் ஷல் பி இன்வாலிட் ஓகேங்களா, நாட் அதர் ரைட்ஸ் ஓகேங்களா.
ஸோ அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் நாட் மென்ஷன் ஓகேங்களா. ஸோ த போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் ஓகேங்களா. இட் இஸ் த யூபிஎஸ்சியோட ஆன்சர், அஃபீஷியலான ஆன்சர் கீ, நாட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன்சர் கீ ஓகேங்களா. ஸோ அஃபீஷியலான ஆன்சர் கீலேயே அவங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தோம்னா தப்புன்னு தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் 13 பற்றி படிக்கும் போது. பிகாஸ் இன் 2000 ஐ திங்க் 21 or 22ல் வந்து பார்த்தோம்னா குரூப் 1ல் வந்து பார்த்தோம்னா இதே ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 வச்சு வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சு டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 2021 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான் ஓகேவா. ஸோ அதை பாருங்கள். ஸோ அப்போ 12-13ல் வந்து பார்த்தோம்னா அவங்க கிளியராகவே வந்து பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆர்டிகல் 14கே வந்து பார்த்தோம்னா போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது இங்கே பாருங்களேன், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஓகேவா. ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்னன்னு பாருங்களேன். த ஸ்டேட் ஷல் நாட் வந்து பார்த்தோம்னா டினை டு எனி பர்சன் வந்து பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 14. இப்போ இந்த ஆர்டிகல் 14 பார்க்கும் போதே வந்து பார்த்தோம்னா there was a video வந்து பார்த்தோம்னா so you can see this video ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 14 says you are equal before the law, but Supreme Court has interpreted to mean equality of equals, not equality of unequals. For instance, if I were to say that I am a Brahmin and scheduled castes are getting reservations, so on the principle of Article 14, I also should get reservations. We have accepted so many exceptions to the principle of equality that Article 14 has to be interpreted as equality of equals. Two equals come there, then one cannot be discriminated against and the other, favored. That is the only way. Now that the ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் ஓகேங்களா. ஸோ டைஸியோட லா அதெல்லாம் தாண்டி அவர் சிம்பிளாக முடிச்சிட்டார் ஓகேங்களா. ஸோ ட்ரீட்டிங் ஈக்குவல்ஸ் வித் ஈக்குவல்ஸ், அன்ஈக்குவல்ஸ் வித் அன்ஈக்குவல்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ நீங்கள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஷின் வச்சே வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன். ஸோ இந்த கொஷனில் இந்த ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். த ஸ்டேட் ஷல் நாட் டினை டு எனி பர்சன் ஓகேங்களா. ஸோ தட் மீன்ஸ் the article 14 is வந்து பார்த்தோம்னா not only applicable to Indian citizens ஓகேங்களா. so it is applicable to all the persons ஓகேங்களா. so to any person equality before the law or the equal protection of the laws within the territory of India ஓகேங்களா. so இப்போ நமக்கு எக்ஸாம் வியூல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this equality before the law ஓகேங்களா. so it is வந்து பார்த்தோம்னா British concept and equal protection of the law is USA concept ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, திஸ் நெகட்டிவ் கான்செப்ட் ஓகேங்களா. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா லைக் ரிசர்வேஷன் யூ கேன் வந்து பார்த்தோம்னா கம்ஸ் அண்டர் த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ் ஓகேங்களா. ஸோ அவர் ஈஸியாக சொல்லிட்டார் இல்லையா. ஸோ ட்ரீட்டிங் ஈக்குவல்ஸை நீங்கள் ஈக்குவல்ஸாக ட்ரீட் பண்ணுங்க, அன்ஈக்குவல்ஸாக ட்ரீட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ரிசர்வேஷனே அதான் பிரச்சனை ஓகேங்களா. ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கான மீனிங்கை தான் அவங்க ஆர்டிகல் 12 சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ த ஸ்டேட் எதெல்லாம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா. ஸோ அப்போ முன்னாடியே அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த இதை வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ த லாஸ் ஹேஸ் டு பி வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ்குள்ளே தான் நீங்கள் லாவே வந்து மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா பிரிட்டன் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கும் போது ஈவன் ஏவி டைசிஸே வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஓகேங்களா கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் தான். ஸோ அங்கே பார்லிமெண்ட் இஸ் வந்து பார்த்தோம்னா sovereign ஓகேங்களா. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we have parliamentary sovereignty with judicial supremacy ஓகேங்களா. ஸோ both have வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றது பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குங்க. யாருமே சுப்ரீம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் ஒன்லி சுப்ரீம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்ட வேல்யூஸ்குள்ளே தான் வந்து பார்த்தோம்னா we have to make laws ஓகேங்களா. அதர்வைஸ் the judiciary will வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா உள்ள தலையிடுறாங்க ஓகேங்களா. ஸோ வெதர் திஸ் லா வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது சம்பந்தமாக வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எ லெஜிஸ்லேஷன் விச் கன்ஃபர்ஸ் ஆன் த எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி and unguided and uncontrolled discretionary power ஓகேங்களா. ஸோ அது இந்த மேட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லா violates which one of the following articles of the Constitution of India ஓகேங்களா. ஸோ the problem here is you have to clearly understand what this
கொஷின் வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அதை புரியாமல் ஆன்சர் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்களேன். ஸோ ஆர்டிகல் 44 கம்ஸ் அண்டர் வந்து பார்த்தோம்னா டிபிஎஸ்பி ஓகேங்களா. ஸோ தீஸ் 3 ஆர்டிகல்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கீழே வந்து பார்த்தோம்னா இது வருது அண்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 14 ஒன்லி ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றத மட்டும் படிக்காம ஸோ அதுக்கு கீழே எந்த மாதிரியான கொஷின்ஸை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போ டிஸ்கிரிஷனரி பவரை வந்து பார்த்தோம்னா இட் ஹாஸ் டு பி லிமிட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு லா வந்து பார்த்தோம்னா உங்கள் இஷ்டத்துக்கு மேக் பண்ண முடியாது. ஓகே டு மேக் த லாஸ் வித் இன் த லிமிட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு சிறப்பு அம்சமே ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினையும் வந்து பார்த்தோம்னா ரெஃபர் பண்ணி பாருங்க. இட் இஸ் a UPSC கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அதை பாருங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 15th பாருங்களேன். ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒருத்தரை இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் தீண்டாமை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா ஸோ ஆர்டிகல் 15 வந்து பார்த்தோம்னா சொல்லுது ஓகேங்களா. ஸோ அது ஸோ இதில் முக்கியமானது வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ ஆக்சஸ் டு ஷாப்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் போகிறத வந்து பார்த்தோம்னா தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இஃப் யூ டேக் எ ஃபில்ம் ஓகேங்களா. ஸோ உரியடி ஐ திங்க் ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு பெரியவர் வந்து பார்த்தோம்னா அந்த கடைக்கு வரும்போது கூட ஸோ த ஹீரோஸ் வந்து பார்த்தோம்னா அதை இது பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா. ஸோ நல்ல படங்கள் பார்க்குறதுலாம் தப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான படங்கள் பாருங்க ஓகேங்களா. ஸோ த டைலாக்ஸ் ஆர் வெரி மச் பவர்ஃபுல் ஓகேங்களா. ஸோ ஈவன் இஃப் யூ டேக் இன் 2021 there was a prelims question in group 1 ஓகேங்களா about the film பரியரும் பெருமாள் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஸோ அதே மாதிரி த யூஸ் ஆஃப் வெல்ஸ் அந்த டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி திஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் ப்ரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஓகேங்களா. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதில் ப்ராஹிபிஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து பார்த்தோம்னா ரிலிஜன், ரேஸ், காஸ்ட்லாம் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, செக்ஸ் வச்சு. ஸோ ஈவன் இஃப் யூ டேக் த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ மகளிர் விடியல் பயணம் ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா த ஃப்ரீ ஸ்கீம், பஸ் ட்ராவல் ஸ்கீம் ஃபார் விமன் இல்லையா. ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம்னா செக்ஸ் வச்சு தானே பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சப் கிளாஸ் 3ல நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் இதில் இந்த விதியில் சொல்லப்பட்ட எதுவும் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் ஓகேங்களா அதை தடுக்காது ஃப்ரம் மேக்கிங் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஓகேங்களா. பிகாஸ் தே ஆர் மோர் வல்னரபிள் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு விமன் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து அவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்க இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் கொடுக்காதீங்க, ஏன்னா அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, நம்ம பேச முடியாதுல்ல. ஸோ இன்னைக்கு ஒரு சிலர் அப்படி பேசிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ த ரிசர்வேஷன் கான்செப்ட் வாஸ் வந்து பார்த்தோம்னா ரியலி மிஸ்யூஸ் பை சம் ஆஃப் த பர்சன்ஸ் ஓகே. ஸோ வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த பேசிஸ் ஃபார் வந்து பார்த்தோம்னா திஸ் ரிசர்வேஷன் ஓகேங்களா. ஸோ ஈவன் இஃப் யூ ரீட் வந்து பார்த்தோம்னா மெனி ஐ திங்க் தேர் வாஸ் மெனி மோர் புக்ஸ் ஓகேங்களா. ஸோ அபவுட் த தலித் ஸ்காலர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி படிக்கும் போது யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. அதர்வைஸ் வந்து பார்த்தோம்னா ரீடிங் டெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த இடத்துல இருந்து அனுபவிக்காமல் வந்து பார்த்தோம்னா அதை நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது ஓகேங்களா. ஸோ அதை அனுபவிக்கும் போது தான் த பெயின் இஸ் மச் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது நமக்கு நடந்தாலும் சரி மற்றவங்களுக்கு நடந்தாலும் சரி ஸோ அதை நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சவங்க அதை பற்றி கேட்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஸோ இந்த வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரொவிஷனும் வந்து பார்த்தோம்னா அதுதான் ஓகேங்களா. ஸோ அண்ட் திஸ் 15 class 4 ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா இப்போ 2024 group 1ல வந்து பார்த்தோம்னா இந்த 15 class 4 வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அதை எடுத்து பாருங்க ஓகே. ஸோ அது நத்திங் இந்த ஆர்டிகல் ஆர் இன் கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல் 29 ஷால் ப்ரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஓகேங்களா. நம்ம 29 வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் படிப்போம், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா இதை நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆர்டிகல் 5th கிளாஸும் வந்து பார்த்தோம்னா ஸோ இதை பற்றி தான் பேசுது ஓகேங்களா. யூ கேன் see this ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ஸோ பேசிக் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியலனா கான்ஸ்டிடியூஷன் வச்சு ரெஃபர் பண்ணுங்கள், அதர்வைஸ் வந்து பார்த்தோம்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஐ வில் ட்ரை டு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் இட் ஓகேங்களா. ஸோ இது ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எது மூலியமாக சேர்த்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே. And 16th is equality of opportunity in matters of public employment ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா for all the 15, 16, 19, 29, 30 these 5 articles is only applicable to Indian citizens ஓகேங்களா. ஸோ நாட் வந்து பார்த்தோம்னா ஆல் பர்சன்ஸ் ஓகேங்களா. ஸோ அது அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி there shall be equality of opportunity for all citizens in matters relating to employment or appointment to any office under the state ஓகேங்களா. ஸோ அப்போ எல்லா ஆஃபீஸ்க்கும் ஓகேங்களா ஈவன் த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் இஸ் ஓப்பன் டு ஆல் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நோ சிட்டிசன் ஷல் ஆன் கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், டிசன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ்
or any of them be ineligible for or discriminated against in respect of any employment or office under the state. ஓகேங்களா ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இதில் 16 class 3s வந்து பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஸோ ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ரெசிடென்ஸை வந்து பார்த்தோம்னா ஒரு காரணமாக காட்டி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா ரெசிடென்ஸை ஒரு கிரைட்டீரியாவை கொண்டு வரலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் டஸ் நாட் ஹாவ் த பவர் டு மேக் ரெசிடென்ஸ் ஏ கிரைட்டீரியா. ஓகேங்களா ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் இப்போ 2-3 ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தோம்னா அது ஸ்டே வாங்கினாங்க. ஓகேங்களா ஸோ பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் டிடன்ட் ஹாவ் த பவர் டு டூ திஸ். ஓகேங்களா ஃபார் த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தே ஆர் டூயிங் திஸ். ஓகேங்களா ஸோ அந்த இதுதான். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒன்லி நம்ம ஆர்டிகல் 35 படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா I will clearly explain you. ஓகேங்களா ஸோ அது ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா ஸோ அப்போ ரெசிடென்ஸும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. பட் 16 class 3ல வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 15 class 3யும் ரொம்ப முக்கியம் அண்ட் 16 class 3யும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்களேன், ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல். So abolition of untouchability. ஓகேங்களா so untouchability is abolished and its practice in any form is forbidden. The enforcement of any disability arising out of untouchability shall be an offense punishable in accordance with the law. ஓகேங்களா the term untouchability was not defined in the constitution. ஓகேங்களா so மைசூர் ஹை கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான் வந்து பார்த்தோம்னா ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா எனி ஃபார்ம் ஃபார்பிடன் தான். ஓகேங்களா பட் ஸ்டில் ப்ராக்டிஸில் தான் இருக்காங்க. ஓகேங்களா ஸோ அது the enforcement of any disability arising out of untouchability shall be an offense punishable in accordance with the law அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதற்கான பனிஷ்மெண்ட்டை யார் மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே இந்த ஆர்டிக்கல் அவங்க டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா பட் இன் ஆர்டிக்கல் 35 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா legislation to give effect to the provisions of this part. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும் போது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா தானாகவே அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேங்களா இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். பட் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம்னா லா மேக் பண்ணால் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஸோ அதுதான் ஸோ legislation to give effect to the provisions of this part. ஓகேங்களா notwithstanding anything in this constitution, parliament shall have and the legislature of a state shall not have power to make laws. ஓகேங்களா ஸோ எதுக்கு கீழே அப்போ பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இதுக்கு கீழே எல்லாம் வந்து லா மேக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த உரிமை கிடையாது. ஓகேங்களா ஸோ என்னென்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதில் நம்ம ஆர்டிகல் 32, 33, 34 நடத்தும் போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பாருங்களேன், கிளாஸ் 3 ஆஃப் ஆர்டிகல் 16 வாட் இஸ் இட்? இட் இஸ் த ரெசிடென்ஸ் கிரைட்டீரியா. ஸோ அப்போ பார்லிமெண்ட் ஒன்லி ஹேவ் த பவர் டு மேக் லாஸ், த ஸ்டேட் கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் த பவர் டு மேக் லாஸ். ஓகேங்களா ஸோ அதனால தான் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஒரு கிரைட்டீரியாவை வச்சு இவங்களுக்கு மட்டும் ஜாப் கொடுக்கணும் போது த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்டர்ஃபியரிங். ஓகேங்களா பிகாஸ் இட் இஸ் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா ஸோ 16 class 3ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க த ரெசிடென்ஸ் கிரைட்டீரியா ஹேஸ் டு பி வந்து பார்த்தீங்கன்னா மேட் பை த பார்லிமெண்ட் நாட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா ஸோ அது 35ல வந்து பார்த்தோம்னா அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஐ வில் டீச் யூ. ஓகேங்களா ஸோ 32, 33, 34 நடத்தும் போது ஸோ செகண்ட் பாருங்களேன், நம்ம ஆர்டிகல் 17ல அன்டச்சபிலிட்டிஸ் அண்ட் அஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. பட் த பனிஷ்மெண்ட் ஹாஸ் டு பி மேட் பை whom? That is very important thing. For prescribing punishment for those acts which are declared to be offenses under this part. அதாவது பனிஷ்மெண்ட்டை நாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஆக்ட்ஸுக்கு இது பண்ணலாம். இந்த பார்ட்டுக்கு கீழே எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அஃபென்ஸ்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டை யார் தான் மேக் பண்ண முடியும்? பார்லிமெண்ட் ஒன்லி ஹேவ் த பவர் டு மேக் லாஸ். ஓகேங்களா ஸோ அப்போ ஆர்டிகல் 17க்கு வந்து பார்த்தோம்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிக்கு கீழே மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா தே ஹாவ் திஸ் ரைட். ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் பிகாஸ் the untouchability is not defined in the constitution. அப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா பண்றது இன்னொரு ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா அது இல்லாம இருக்கும். ஸோ அதனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்றது தான். ஓகேங்களா பட் அன்டச்சபிலிட்டி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய ஃபார்ம்ஸ் எடுத்துருச்சு. ஓகேங்களா ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறதுனே தெரில. ஓகேங்களா ஸோ அது ஒரு க்ரைம். ஓகேங்களா படித்தவங்க தான் அதிகமாக பண்ணுறானுங்க. ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா பாருங்கள். ஓகேங்களா ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சக மனிதர்கள் தான். ஓகேங்களா ஸோ இங்கே யாரும் மேலே கீழே இடம் கிடையாது. ஓகேங்களா ஸோ அம்பேத்கர் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வந்து பார்த்தோம்னா அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இவங்க இந்த மாதிரியான தந்தை பெரியார் இருக்காங்க. ஸோ நிறைய திங்கர்ஸ். ஓகேங்களா மகாத்மா காந்தி. ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா ஸோ இந்த ஐடியாஸ் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா ஸோ அப்போ ஆர்டிகல் 35 கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேங்களா இப்போ ஆர்டிகல் 17 வந்து பார்த்தோம்னா அங்கே படிக்கும் போது வெறும் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போயிடுறோம். ஓகேங்களா ஸோ பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஓகேங்களா ஸோ இன்னமும் வேங்கை வாசல் விஷயம்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா ஸோ அதை கூட வந்து பார்த்தோம்னா நேற்று பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் வந்து பார்த்தோம்னா தட் பொலிட்டிக்கல் இது. ஓகேங்களா பட் ஆஸ் அ சிட்டிசனாக வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா
இந்த பாலிடிக்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ லாஸ்ட் இது வந்து பார்த்துங்களேன் ஆர்டிகல் 18 ஓகேங்களா. ஸோ அபாலிஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா டைட்டில்ஸ் ஓகேங்களா. நோ டைட்டில் நாட் பீயிங் அ மிலிட்ரி ஆர் அகாடமிக் டிஸ்டிங்ஷன் ஓகேங்களா ஷால் பி கன்ஃபர்ட் பை த ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ அந்த இது நோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷால் அக்செப்ட் எனி டைட்டில் ஃப்ரம் எனி ஃபாரின் ஸ்டேட். எந்த குடிமகனும் வந்து பார்த்தோம்னா ஃபாரின் ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தோம்னா அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. நோ பர்சன் ஹூ இஸ் நாட் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷால் while he holds any office of profit or trust under the state accept without the consent of the president any title from any foreign state ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றதும் கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணல. இட் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் இன் யூபிஎஸ்சி கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அது நோ பர்சன் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் த ஸ்டேட் ஷால் வித்வுட் த கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அக்செப்ட் எனி பிரசன்ட் எமோலுமெண்ட் ஆர் ஆஃபீஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் அண்டர் ஃபாரின் ஸ்டேட் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளாக சொல்லணும்னா ராஜாதி ராஜான்னு அவங்க பேர் பின்னாடி போட்டுப்பாங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஓகேங்களா. நீங்கள் அந்த ராஜாக்கள் காலத்திலே நிறைய டிஸ்கிரிமினேஷன்லாம் இருந்தது ஓகேங்களா. ஸோ அது யாரும் பேச மாட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்க பண்ண விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. பட் அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன்லாம் இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கூடாது. இங்கே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான்ற மாதிரி தான் ஓகேங்களா. ஈவன் இஃப் யூ டேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட் பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி பேர் போடுறது இல்லாமல் இருக்குது. பட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இங்கே ஆனால் ஹோட்டல்ஸில் அந்த கடைங்களெல்லாம் அந்த பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது என்ன அர்த்தம்னே தெரியல ஓகேங்களா. ஸோ அதே வந்து பார்த்தோம்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா அவங்களோட அது பேர் வைக்கும் போது ஸோ அந்த கடையை அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு போவாங்க. அது என்ன கணக்குனே தெரியல அது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா ஸோ ஹவு பிரில்லியன்ட்லி த கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் புட் திஸ் ஆர்டிகல் ரைட். ஸோ திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு கீழே ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ 14, 15, 16, 17, 18 ஓகேங்களா. ஸோ 5 ரைட்ஸ் வி ஆர் ஹேவிங். அதே மாதிரி நமக்கு 16 கிளாஸ் 3யும் ஆர்டிகல் 17ம் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 35 கம்பேர் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ 15 கிளாஸ் 3 ஆல்சோ வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் 14 படிக்கும் போது ஸோ பேசிக் கான்செப்ட் இந்த புக்ஸில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், டைசியோட கான்செப்ட் இதெல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சுப்பிரமணியம் சுவாமியோட அந்த ஜஸ்ட் ஒன் மினிட் கிளிப் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த இதை விட ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.